இந்த அற்புதமான நேரத்தில் கூட ஆண்டவர் இயேசுனுடைய தெய்வீக பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிறோம். எண்ணற்ற தேவைகள், எண்ணற்ற கலக்கங்கள், வருத்தம், மனதில் போராட்டங்கள், வாழ்க்கை எப்படி நடத்தி செல்லப் போகிறோமோ என்ற தவிப்பு, இத்தனைக்கு மத்தியிலும் கூட அந்த ஆண்டவருடைய அன்பு நம்மை தேற்றுவதற்காய், ஆண்டவரே உமது அன்பிற்காய் நன்றி என்று சொல்வோம். எண்ணற்ற ஆசீர்வாதங்கள் வாழ்க்கையில் கொடுத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்கள் அத்தனைக்குமாய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நன்றியின் வேளையாக எழுந்து நின்று ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஜெபிப்போம். எழுந்து நிற்போம். கண்களை மூடி ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னம், நற்கருணை பிரசன்னமாக ஆண்டவர் நம் மத்தியில் இருக்கிறார். எண்ணற்ற அற்புதங்கள் வாழ்வில் செய்திருக்கிற தேவன், அதிசயங்களை செய்திருக்கிற தேவன், எத்தனையோ சாட்சியங்கள், எத்தனையோ அற்புதங்களை இந்த இடத்தில் மக்கள் சாட்சியாக அறிவித்திருக்கிற இந்த இடம், என் வாழ்க்கையிலும் அதேபோல் ஒரு சாட்சியம் நடக்காதா? என் வாழ்விலும் ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா? என் வாழ்விலும் கூட அதே கலக்கத்தை நீக்க மாட்டாரா? என் வாழ்விலும் கூட அந்த நோயை என்னிடமிருந்து அகற்றிவிட மாட்டாரா? என் பிள்ளைகளை ஆசீர்வதித்து விட மாட்டாரா என்று ஏக்கத்தோடு வந்திருக்கிற அத்துணை பிள்ளைகளையும் இந்த தேவன் ஆசீர்வதிக்கிறார். இந்த ஆண்டவர் இந்த நேரத்தில் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சுகம் கொடுத்த போது உன் நம்பிக்கை உனக்கு நலம் தந்தது என்று சொல்கிறார். எந்த அளவுக்கு இந்த ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு ஆசீர்வாதம் கூட கிடைக்கும் என்று ஆண்டவரே உன் மீது நம்பிக்கை வைக்கிறேன், இயேசுவின் திரு இருதயமே உன் மீது நான் நம்பிக்கை வைக்கிறேன் என்று அவர் பாதம் இந்த நேரத்தில் பணிவோம். அந்த ஆண்டவர் நிறைந்த அற்புதங்களை செய்ய காத்திருக்கிறார். நன்றியோடு கூட அவர் பாதம் அர்ப்பணம் செய்வோம். ஆண்டவரின் செய்த அத்தனை காரியங்களையும் எண்ணி பார்க்கிறேன். நன்றி இயேசுவே, அற்புதங்களை செய்வதற்காய் நன்றி, எம்மை வாழ வைப்பதற்காய் நன்றி, என் வாழ்வில் சிறு செய்கின்ற ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களுக்காக, காலை எழுந்தது முதல் இரவு வரை என்னை அற்புதமாய் வழிநடத்துவதற்காக, ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் பாதம் நன்றி செலுத்துகிறேன் என்று இந்த ஆண்டவர் பாதம் நன்றி செலுத்துவோம். எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் கீடாகுமோ? எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. இந்த ஆண்டவர் பாதம் பணிவோம். ஆண்டவரே, என் தனிமையான வாழ்க்கையில் அற்புதம் செய்தீர். நான் அழுதபோது என்னை தேற்றிக்கொண்டீரே. இதோ என்னை வாழ்க்கையில் கவலையோடு, கஷ்டங்களோடு, துன்பங்களோடு, விரக்திகளோடு இருந்த போதும் கூட எனக்கு அடைக்கலம் நீர்மட்டமாயிருந்தீர். எத்தனையோ மனிதர்கள் என் நெல்லி நகையாடினார்கள், எத்தனையோ மனிதர்கள் என்னை பார்த்து ஏளனம் செய்தார்கள். ஆனால் உமது தயவு, உமது கிருபை என்னை கடந்து வந்ததற்காய், என்னை ஆட்டி தேற்றியதற்காய், நீர் எனக்கு அற்புதம் செய்ததற்காய், என் வாழ்வில் உடன் வந்ததற்காய், என்னை அரவணைத்துக் கொண்டதற்காய் அப்பா, இதோ இந்த நேரத்தில் எண்ணிலடங்காத கோடி கோடி நன்றிகள் உமக்கு மட்டுமே நான் செய்கிறேன் என்று இந்த ஆண்டவரை துதிப்போம். இதோ என் வாழ்வில் குறையாய் இருந்த போதெல்லாம் நிறைவாய் தந்தீரே.
எப்பொழுதெல்லாம் என் வாழ்வில் ஆண்டவரே நான் வெறுமையாயிருந்த போதெல்லாம் எனக்கு ஆசீர்வாதமாய் தந்தீரே, என்னை நேசித்தீரே, அன்பு செய்தீரே, அடைக்கலம் தந்தீரே, எனக்கு அரணும் கோட்டையுமாய் இருந்தீரே. அப்பா உமக்கு நன்றி என்று இந்த ஆண்டவரை பார்த்து துதிப்போம். தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தேற்றியதை எண்ணி பாடுவேன். தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தேற்றியதை எண்ணி பாடுவேன். தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தாயை போல தாங்கியதை போற்றி பாடுவேன். தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தாயை போல தாங்கியதை போற்றி பாடுவேன். குறைகளிலெல்லாம் கிருபையை தந்து என்னையும் வெறுக்காமல் நேசித்தீரையா. குறைகளிலெல்லாம் கிருபையை தந்து என்னையும் வெறுக்காமல் நேசித்தீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் கீடாகுமோ? எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. இந்த ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர். இதோ என் வாழ்க்கையிலும் சிறுமையும் எளிமையும் என்னை அலங்கரித்த போதெல்லாம், இதோ இந்த உலகம் உதாசீனப்படுத்த போதெல்லாம், என் குடும்பமே என்னை தள்ளி வைத்து பார்த்த போதெல்லாம், இந்த சமூகம் என்னை வெறுத்து உதாசீனப்படுத்திய போதெல்லாம் ஆண்டவர் என்னை அலங்காரம் செய்தார். இந்த ஆண்டவர் என்னை அற்புதம் செய்தார். இந்த ஆண்டவர் என்னை அரவணைத்துக் கொண்டார். இந்த ஆண்டவர் என்னை நான் இருக்கிறேன், உனக்காக இருக்கிறேன் என்று தேர்ந்து கொண்ட தெய்வம். அத்தகைய தெய்வம் இந்த நேரத்தில் நம்மை உற்று பார்க்கிறார். இந்த ஆண்டவரை உற்று நோக்குவோம். ஆண்டவரே, என் வாழ்க்கை எல்லாம் முடிந்து விட்டது, எல்லாம் இழந்து விட்டேன், எல்லாம் முடிந்து விட்டது என்று முடிந்த போதிலும் கூட ஆண்டவரே, உன்னால் முடியும் என்று தேற்றி என்னை கரம் பிடித்தவர் நீர். அலங்காரமாய் மாற்றியவர் நீர். என் வாழ்க்கையை அலங்கோலமாய் போன வாழ்க்கையும் கூட ஆண்டவரே நீர் அற்புதமாய் செய்ய காத்திருந்தவர் நீர். என்னை தேற்றி கொண்டவர். வாழ்வில் ஆண்டவரே என்றும் ஒன்றும் இல்லை, என் வாழ்வு எல்லாம் முடிந்து விட்டது, எல்லாம் நிறைவேறிவிட்டது என்று நான் கலங்கி தவித்த போது தேற்றி கொண்டவர் நீர். புழுதியும் சாம்பலுமாயிருந்த என்னையும் கூட ஆண்டவர் என்னை தலை நிமிரச் செய்தீரே, என்னை உயர்த்தி பார்க்க வேண்டும் என்று ஆசை கொண்டிருந்தீரே. இதோ எல்லாவித நன்மைகளையும் நினைத்து பார்க்கிறேன் அப்பா. நன்றி இயேசுவே என்று அந்த ஆண்டவர் பாதத்திலே பணிவோம். அப்படி ஆண்டவர் பாதத்திலே நன்றியோடு நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட, செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் எண்ணி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட வாழ்வில் அற்புதமாய் இன்னும் அதிகமாய் அன்பு செய்து இன்னும் அதிகமாய் அவர்கள் வாழ்விலே ஆசீர்வாதங்களை பெறுகிற தேவனாயிருக்கிறார். லாசரை எழுப்பிய போதும் கூட, அப்பா நீர் இந்த காரியத்தை செய்ய போவதற்காய் என்னோடு துணையாயிருப்பதற்காய் நன்றி என்று ஆண்டவர் லாசரை எழுப்பிவிட்டார். எல்லா அற்புதங்களை செய்வதற்கு முன்பாகவும் கூட நன்றி சொல்லி ஆண்டவரை புகழ்ந்தேற்றினார். இந்த ஆண்டவரை புகழ்ந்தேத்துகிற போது, நன்றி என்று சொல்கிற போது, ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரை துதிக்கின்ற போது, மகிமைப்படுத்துகிற போதும் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதங்களையும் எண்ணற்ற அற்புதங்களையும் தருகிறார். அந்த ஆண்டவரை துதிப்போம். சிறுமையும் எளிமையும் மான என்னையும் கொண்டு சிங்காரத்தில் வைத்தீரே உம்மை பாடுவேன். சிறுமையும் எளிமையும் மான என்னையும் கொண்டு சிங்காரத்தில் வைத்தீரே உம்மை பாடுவேன். அலங்கோலமாக இருந்த என் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றியதை போற்றி பாடுவேன். புழுதியிலிருந்து எடுத்தீரையா, எந்தன் தலையை நீ உயர்த்தினீரையா.
புழுதியிலிருந்து எடுத்தீரையா, எந்தன் தலையை நீர் உயர்த்தினீரையா. கோடி கோடி நன்றி பாடினும் உமக்கது ஈடாகுமா? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் கீடாகுமோ? எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. கரம் உயர்த்துவோமா? நன்றியோடு கரம் உயர்த்துவோம். கரம் உயர்த்துகின்ற என் வாழ்வையும் கூட இந்த ஆண்டவர் உயர்த்த காத்திருக்கிறார் என்று அவர் பாதம் உயர்த்துவோம். எண்ணற்ற தொல்லைகள், எண்ணற்ற பிரச்சனைகள், எண்ணற்ற வாதைகள், பிணிகள், துயரங்கள் அத்தனையும் ஆண்டவர் பாதம் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, நீர் அத்தனையும் சுகப்படுத்துகிறவர், நீர் அத்தனையும் விடுவிக்கின்றவரே, விடுதலை தருகின்ற தேவன் நீர் ஒருவர் மட்டுமே என்பதை நம்புகிறேன் தகப்பனே. இதோ இந்த நேரத்தில் எத்தனையோ தடைகள் என் வாழ்க்கையில் இருக்கிறது, எத்தனையோ தடைகள் என் வாழ்வில் அமைதியை இழந்து தவிக்கிறேன். எல்லா தடைகளையும் நிவர்த்தி செய்து ஒரு வார்த்தை போதும், ஒரு வார்த்தை. ஆண்டவரே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் எல்லா தடைகளும் எங்கள் வாழ்வை விட்டு நீங்கும் என்பதை விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். இதோ இந்த நேரத்தில் எங்கள் விசுவாசத்தை அதிகப்படுத்துவதற்காய், எங்கள் வாழ்வில் அந்த விசுவாசத்தை ஆணித்தரமாக ஆண்டவரை எங்கள் வாழ்வில் நிலைநிறுத்துவதற்காய் ஆண்டவரே உம்மை பார்த்து மகிமையோடு நிற்கிறோம், கரம் உயர்த்தி நிற்கிறோம். எங்கள் வாழ்வை உயர்த்த வேண்டுமாய் நிற்கிறோம். எண்ணற்ற அற்புதங்கள் எங்கள் வாழ்வில் செய்கிறீரே, எத்தனையோ இதயங்களுக்கு செய்கிறீரே. ஆண்டவரே, இதோ இந்த நேரத்தில் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் எங்களுக்கும் ஆசீர்வாதமாய் செய்ய காத்திருக்கிறோம், தாகத்தோடு இருக்கிறோம். ஆண்டவரே, தாகத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் அற்புதமாய் ஆசீர்வதிக்கிற தேவன். இதோ என்னை நோக்கி கூப்பிடுங்கள், நான் உங்களுக்கு குரல் கொடுப்பேன், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் இதயத்தில் இருந்து வருகின்ற அத்துணை விண்ணப்பங்களும் ஆண்டவர் என் செவிகளுக்கு எட்டுகின்றன என்று ஆண்டவர் தாகமாய் இருக்கிறார். இதோ அத்தகைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இந்த நேரத்தில் அற்புதமாய் செய்ய காத்திருக்கிறார். அந்த ஆண்டவரே, ஆண்டவரே நன்றி இயேசுவே. எல்லோரும் சொல்வோமா? நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நீ செய்த அற்புதத்திற்காய் நன்றி, நீ செய்த அதிசயங்களுக்காய் நன்றி, என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி, என் நோய்களை சுகப்படுத்துவதற்காய் நன்றி, என் வாழ்வில் நலம் தருவதற்காய் நன்றி, என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி, என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி, எனக்கு உடல் சுகம் தருவதற்காய் நன்றி, என் வாழ்வை ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி, என் தொழிலை ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி. எண்ணற்ற பிள்ளைகள் ஆண்டவரே உம் பாதத்தில் வந்திருக்கிறோம். எல்லா விதமான பிணிகள், எல்லா விதமான கஷ்டங்கள், வாதைகள், துன்பங்கள் அத்துணையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. ஆனால் நீர் ஒருவரே மருத்துவர், நீர் ஒருவரே பெரியவர். நீர் எங்களுக்கெல்லாம் பெரியவராயிருக்கிறீர், எங்களுக்கெல்லாம் நன்மை செய்ய காத்திருக்கிறீர், எங்கள் வாழ்வில் அத்துணையும் தர காத்திருக்கிறீர். உம்மை நம்பி வந்த பிள்ளைகள் ஒருபோதும் குறைவுபடுவதில்லை, உம்மை நம்பி வந்த பிள்ளைகள் ஒருபோதும் ஆண்டவரே வெறுமையாய் செல்வதில்லை, உம்மை நம்பி வந்த பிள்ளைகள் ஒருபோதும் ஆண்டவரே இந்த உலகத்தில் எதையும் இழந்து செல்வதில்லை. ஆண்டவரே, அத்தகைய விசுவாசம் எங்கள் உள்ளத்திற்கு தாரும். ஏதோ இந்த நேரத்தில் இந்த இடத்தில் அற்புதம் செய்ய காத்திருக்கிறேன். ஒரே ஒரு நிமிடம்தான், ஒரே ஒரு நொடிதான் ஆண்டவரே, எல்லாவற்றையும் தூக்கி எறிய நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்கள் வாழ்வில் ஆண்டவரே உம்மை பற்றி கொள்ள, உம்மை மீது விசுவாசம் கொள்ள, உம்மிலே நம்பிக்கை கொள்ள, உம்மிலே அன்பு கொள்ள, உம்மை மேலும் 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 அதிகமாய் ஆண்டவரே உம்மீது தாகம் கொள்ள எங்கள் உள்ளத்திற்கு நாங்கள் ஏக்கத்தோடு இருக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. என்ற ஒவ்வொரு காரியங்களுக்காக நன்றி சொல்லுவோம். எதையெல்லாம் குறித்து நீங்கள் வந்தீர்களோ, எந்த நோயிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று வந்தீர்களோ, எந்த தடை உங்கள் குடும்பத்தை இன்னும் தடையாகவே இருக்கிறது என்று அந்த தடை நீங்க வேண்டும் வந்தீர்களோ, அந்த தடைகளை எல்லாம் நீக்குகிற தேவன் இப்போது இருக்கிறார்.
உங்கள் வாழ்வில் இப்போது நீக்கி கொண்டிருக்கிறார். விசுவாசத்தில் காத்து கொண்டிருக்கிற அந்த நேரத்திலும் கூட நன்மை செய்கிறவர், அற்புதம் செய்கிறவர், அதிசயம் செய்கிறவர். அந்த நேரத்திலும் கூட எல்லா தடைகளையும் நீக்கி வாழ்வில் சுகம் தருகிற தேவன். நம்பிக்கை மிகுந்த ஆழப்படுகிற போது ஆண்டவர் அத்தனையும் செய்ய காத்திருக்கிறார். ஆண்டவரே நன்றி, இப்போது எனக்கு சுகம் தருவதற்காய் நன்றி, இப்போது என் வாதை நீங்குவதற்காய் நன்றி, இப்போது என் உள்ளத்திலும் கூட ஆண்டவரே ஒரு விதமான ஒளியை கொடுப்பதற்கான ஆவியின் பிரசன்னத்தை கொடுப்பதற்காய் நன்றி, உமது அன்பை கொடுப்பதற்காய் நன்றி, மன்னிப்பை கொடுப்பதற்காய் நன்றி, இரக்கத்தை கிருபையை ஆண்டவரை ஆசீர்வாதமாய் அள்ளி தருவதற்காய் நன்றி 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 என்று ஆண்டவரை துதிக்கின்ற போது ஆண்டவர் மிகவும் அற்புதமாய் நம்ம மத்தியில் இருக்கிறார். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நன்மைகளால் நிரப்புகிறவரே நன்றி, நன்மைகளால் ஆசீர்வதிக்கிறவரே நன்றி நன்றி என்று அந்த ஆண்டவரை புகழ்வோம். அப்படி புகழ்கிற போதும் கூட அந்த ஆண்டவர் குணமளிப்பவராக, சுகம் தருபவராக, வல்லமை தருபவர்களாக, இதோ என் வாழ்வில் நோயிலிருந்து எல்லா விதமான பிணிகளிலிருந்து விடுதலை தருபவராக இருக்கிறார் என்று நம்பி இணைந்து துதித்து மகிழ்ந்து ஆண்டவரை துதித்து பாடுவோம். குணமளிப்பாரேசு, எனக்கு குணமளிப்பாரேசு, நிச்சயம் குணமளிப்பாரேசு, என் பாவங்களிலிருந்தும் என் நோய்களிலிருந்தும் என் கவலையிலிருந்தும் என் கண்ணீரிலிருந்தும் குணமளிப்பாரேசு, எனக்கு குணமளிப்பாரேசு, நிச்சயம் குணமளிப்பாரேசு. வறண்ட நிலத்தை கண்டு அவரும் தண்ணீர் ஊற்றுவார், இருண்ட மனதை தேற்ற அவர் ஒளியை வீசுவார். வறண்ட நிலத்தை கண்டு அவர் தண்ணீர் ஊற்றுவார், இருண்ட மனதை தேற்ற அவர் ஒளியை வீசுவார். எதையும் நினைத்து கலங்காதே, நோயை நினைத்து உருகா, எதையும் நினைத்து கலங்காய், நோயை நினைத்து உருகாய். என்னை தெரிந்த இறைவன் என்னை நிச்சயம் காப்பார், என்னை தெரிந்த இறைவன் என்னை நிச்சயம் காப்பார். குணமளிப்பாரேசு, எனக்கு குணமளிப்பாரேசு, நிச்சயம் குணமளிப்பாரேசு, என் பாவங்களிலிருந்தும் என் நோய்களிலிருந்தும் என் கவலையிலிருந்தும் என் கண்ணீரிலிருந்தும் குணமளிப்பாரேசு, எனக்கு குணமளிப்பாரேசு. ஆண்டவர் இயேசுடைய தெய்வீக பிரசன்னத்தில் நம்பிக்கையோடு இருக்கிற அந்த நம்பிக்கை நிறைந்த இதயத்தை நோக்கி மன்றாடி இருக்கிறோம். நிறைந்த ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் வாழ்வில் தந்திருக்கிறார் என்ற மனநிறைவோடு முழந்தாளிட்டு மாண்புயர் கீதத்தை இணைந்து பாடுவோம். மானுயரிவானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். இனி மறைந்த முடிவு பெருக புதிய நியம முறைகள் வருக. குறையை நீக்க
பிதாவுக்கும் சுரனுக்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரா அழியாத சம புகழ்ச்சி திரீக தேவன் வாழ்கவே. வாணி நின்றவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு நீர் விட்டு சென்றே உமது திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தை ஆகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். இயேசுவின் திருதயத்திடம் நம் குடும்பங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். ஓ இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் குடும்பத்தை உமக்கு சொந்தமாக்கி கொண்டு உமது அன்பின் இருப்பிடமாக தெரிந்து கொண்டீர். இக்குடும்பத்தின் மீது இதற்கு மிகுந்த அன்பை பொழிந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்று முதல் நீரே எங்கள் குடும்பத்தின் அரசராகவும் தலைவராகவும் உற்ற நண்பராகவும் இருப்பீராக. உமது அன்பின் பரிவர்த்தனை எங்களை காப்பாற்றி வழிநடத்தியலும் இக்குடும்பத்தால் உமக்கு மகிழ்ச்சியும் ஆறுதலும் உண்டாவதாக. நாங்கள் அனைவரும் அனைத்திலும் உமக்கு மறைவுடலாக்கிய திருச்சபைக்கும் கீழ்ப்படிந்து உமது இதயத்திற்கு ஏற்ற நண்பர்களாக வாழ எங்களுக்கு ஏராளமான அருள்கொடைகளை தாரும். நாங்கள் விசுவாசத்தில் உறுதிப்படவும் நம்பிக்கையில் வளரவும் என்றும் அன்பில் வாழவும் எங்களை ஆசீர்வதித்து அரவணைப்பீராக. மேலும் குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான புண்ணியங்களான தாழ்ச்சி, சாந்தம், பொறுமை முதலிய நற்பண்புகளில் சிறந்து விளங்கி மன ஒற்றுமையும் சமாதானமும் பெறுவோமாக. நாங்கள் அனைவரும் என்றும் இயேசுவின் திரு இருதயத்தையும் மரியாளின் மாசற்ற இருதயத்தையும் அன்பு செய்து வருவோமாக. ஆமென். வானம் திறந்து
வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். இயேசுவின் மகா பரிசுத்த இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மார்கரித் மரியமாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இவ்வாலயங்களின் நினைவுச் சின்னங்களோடு விட்டிருக்கும் 40 புனிதையரே, புனிதையர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைத்து காவல் தூதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். என்றும் அன்புமயமாய் விளங்கும் இயேசுவின் திரு இருதயம் இந்த நவநாளில் பங்கேற்கும் உங்களுக்கு அனைத்து நன்மைகளும் நிறைவாய் வழங்கி உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கை, என் நம்பிக்கை உமது பேரில் வைக்கின்றேன். இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கையே, என் நம்பிக்கையே உமது பேரில் வைக்கின்றேன். இயேசுவின் இருதயமே, இன்றும் இறங்கிடும் அருள் மையமே, உங்கள் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. நாங்கள் கூறிடும் குரலை கேட்பதற்கு இந்த கோவிலில் தெய்வம் உண்டு. நிலையான புகழுக்குரிய
தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாகவே கடவுளே. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க.